Hi friends, welcome to our channel. Preposition பத்தி பார்க்க போறோம். Preposition வந்து எதெல்லாம் preposition in, on, at, under, over, among, between, with, to, for, from இதெல்லாமே preposition தான். நம்ம வந்து இந்த prepositionல வந்து under, over, between, among, with, to இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்துட்டோம். வித்துக்கு மீனிங் என்னது, எப்படி யூஸ் பண்ணுவோம், to, from, between எல்லாமே பார்த்துட்டோம். அதனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து in, on, at எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மூணுல தான் மோஸ்ட்லி கன்ஃபியூஷன் ஆகும் எல்லாருக்கும். ஸோ இந்த in, on, at வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டைமை வச்சு சொல்கிற இடத்துலலாம் இந்த in, on, at எப்படி யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு பிளேஸை பற்றி சொல்கிற இடத்துல இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைமை வச்சு டைமில் வந்து இந்த in, on, at எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு in பார்த்திங்கன்னா in எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மந்தோட பெயரை சொல்கிறதுக்கு, இப்போ இன் ஜான்வரி, இன் ஃபெப்ரவரி அப்படிங்கிற ஒரு மந்தை சொல்கிறதுக்கு, ஒரு இயரை சொல்கிறதுக்கு, இன் 1980, இன் 2000 அப்படின்னு ஒரு இயரை மென்ஷன் பண்ணுற இடத்துல, அதுக்கப்புறமா ஒரு சீசனை சொல்கிற இடத்துல, அதாவது இன் வின்டர், இன் சம்மர் அப்படின்னு சொல்கிற இடத்துல, சீசனை சொல்கிற இடத்துல, அப்புறமா ஒரு பார்ட் ஆஃப் த டே சொல்கிற இடத்துல இந்த டைம் இந்த இன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், டைமில், ஒரு மந்தை சொல்கிற இடத்துல, ஒரு இயரை சொல்கிற இடத்துல, ஒரு சீசன், அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் த டே. இது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலலாம் வந்து டைமில் இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன் பாருங்கள். ஆன் வந்து எப்படின்னா ஒரு டேயை சொல்கிறதுக்கு, ஒரு டேட்டை சொல்கிறதுக்கு, இது இவ்வளோ தான். ஒரு பர்டிகுலரான ஒரு டேயை சொல்கிறதுக்கும் ஒரு டேட்டை சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணது தான் ஆன். இது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 24 hours ஒரு டே, ஒரு ஆன் தீபாவளி, ஆன் தீபாவளினா ஒரு டே தானே, அந்த டே வந்து ஒரு 24 hours இருக்குது, அந்த ஒரு டேயை பற்றி சொல்கிறோம். அப்போது அந்த டே சொல்கிற இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு டேட்டை பற்றி சொல்கிறதுக்கு, இப்போது February 5, February 6 அப்படின்னு ஒரு டேட்டை சொல்கிற இடத்துலையும் இந்த ஆன் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் தான் டைமில் ஆன் யூஸ் பண்ணுறது. ஓகே, அட் அப்படின்னா என்ன, ஒரு கரெக்டான ஒரு டைம். இப்போ வந்து இந்த படம் வந்து இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான டைம் நமக்கு தெரியும். அதாவது ஸ்கூல் வந்து இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஒரு டைம் தெரிகிற இடத்துல அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ டைமில் இந்த இன்னும் ஆனும் அற்று எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியர் ஆச்சா? இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்கள், அவளுக்கு வந்து காலையில் நடக்கிறது, வாக் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஷீ லைக்ஸ் டு டேக் எ வாக் த மார்னிங். இந்த இடத்துல என்ன வரும், இந்த டேஷில் என்ன வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கரெக்ட் ஒரு பார்ட் ஆஃப் த டேயும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மார்னிங் வரும். ஓகேவா? இது அவங்களோட ஆனிவர்சரி, எங்களோட ஆனிவர்சரி வந்து February 14th. அது எப்படி சொல்லணும், அவர் ஆனிவர்சரி இஸ் February 14. இந்த இடத்துல என்ன வரும், என்ன ஒரு டேயை, ஒரு கரெக்டான ஒரு டேயை சொல்கிறோம். அப்போ ஆன் வரும். ஓகே, ஆன் February 14th. அது ஒரு டே, ஒரு பர்டிகுலரான ஒரு டேயை சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது the meeting starts 9 o'clock. இந்த இடத்துல என்ன வரும், கரெக்டான டைம் 9 o'clock மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டான ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், at 9 o'clock. ஓகே, இப்போ இதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பேக்கில் பார்க்கலாம். இது அவ்வளோதான். டைம் வச்சு in, on, at இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இது பிளேஸில், அதாவது லொக்கேஷன்ஸில் இந்த in, on, at எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இன் அப்படின்னா அதோட மீனிங் வந்து இன்சைடு, உள்ள அப்படிங்கிற மீனிங். அந்த இடத்துல உள்ள அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம வந்து இந்த இன் யூஸ் பண்ணுவோம். பிளேஸில் இங்கே இந்த இதுக்குள்ளே இருக்குது, அப்போ அது ஒரு லொக்கேஷனை தானே சொல்லுது, அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே இருக்குது, ஆன் த டேபிளுக்கு மேலே இருக்குது, மேலே அப்படிங்கிற மீனிங்கில் ஆன் யூஸ் பண்ணுவோம். அட் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு கரெக்டான ஒரு இடம், ஒரு கரெக்டான, அவள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு கரெக்டான இடம், இல்லைன்னா அவள் வந்து கடையில் இருக்கா, இந்த கடைக்கு பேச சொல்லி இந்த கடையில் அவள் இருக்கா அப்படின்னு கரெக்டான ஒரு இடம் தெரிகிற இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்கே வந்து கரெக்டான டைம் தெரிகிற இடத்துல அட் யூஸ் பண்ணுவோம், இங்கே கரெக்டான பிளேஸ் தெரிகிற இடத்துல அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்னுக்கு பார்ப்போமா. த கீஸ் ஆர் இந்த ட்ராயர். கீ வந்து ட்ராயருக்கு உள்ளே இருக்குது, அப்போ உள்ள அப்படிங்கிற மீனிங் வந்துருக்கு. அப்போ த கீஸ் ஆர் இந்த ட்ராயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த புக் வந்து டேபிளுக்கு மேலே இருக்குது, த புக் இஸ் ஆன் த டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் அவள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஷீ வெயிட்டட் ஃபார் மீ அட் த பஸ் ஸ்டாப். எனக்காக அவள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஷீ வெயிட்டட் ஃபார் மீ
அட் த பஸ் ஸ்டாப். ஓகே, கரெக்டான இடம் தெரிகிற இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நிறைய பார்ப்போம். டைமும் பிளேஸும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பூனை நாற்காலியில் தூங்குகிறது. அதாவது நாற்காலினா நாற்காலிக்கு மேலே தானே தூங்கும். அப்போ எப்படி சொல்லணும்? த கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த சேர். நாற்காலிக்கு மேலே தூங்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்கிறோம். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are meeting at the restaurant. இங்கே ஏன் அட் வந்திருக்கு? ஒரு கரெக்டான ஒரு இடம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணியிருக்கோம். அட் த ரெஸ்டாரண்ட். எதுக்காக? ஃபார் டின்னர். இப்போ ஃபார்னா டின்னருக்கு, இக்கு அப்படிங்கிற மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபார் டின்னர், டின்னருக்காக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவோம். இங்கே வந்து அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு இடம் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு, அதனால நம்ம அட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, காலையில் வழக்கமான இடத்தில் சந்திப்பேன். காலையில் நாங்கள் வழக்கமாக யூஸ்வலாக நாங்கள் எங்கே இது பார்க்குறோமோ அங்கே வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் see you in the morning at the usual spot. இங்கே வந்து ரெண்டு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. இந்த மார்னிங் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட் ஆஃப் டைமை சொல்கிற இடத்துல இந்த மார்னிங் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கரெக்டான யூஷுவல் ஸ்பாட், அந்த யூஷுவலாக நம்ம சந்திக்கிற ஸ்பாட் வந்து அவங்களுக்கு தான் தெரியும், ஆனால் அது கரெக்டான அந்த இடம் தெரியுது. அப்போது அதனால அட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் see you in the morning at the usual spot. ஓகே, நெக்ஸ்ட்டு, கதவுக்கு எதிரே உள்ள சுவரில் ஓவியம் தொங்குகிறது. அதாவது கதவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாலில் வந்து பெயிண்ட் வந்து தொங்குது. அப்போ பெயிண்ட் வந்து தொங்குகிறது. அப்போது த பெயிண்டிங் hangs on the wall opposite the door. இங்கே ஏன் ஆன் போட்டிருக்கோம்? வாலுக்கு மேலே தானே தொங்கும், சுவருக்கு மேலே தொங்குறது. அப்போ மேலே அப்படிங்கிற மீனிங் வந்தனால நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். த பெயிண்டிங் ஹேங்ஸ்னால் தொங்குறது, ஹேங்ஸ் ஆன் த வால் ஆப்போசிட் த டோர். ஓகே, நெக்ஸ்ட்டு, அவர் அலுவலகத்தில் இருக்க போகிறார். அவர் வந்து அலுவலகத்தில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு he is going to be at the office. he is going to be at the office. அவங்க அலுவலகத்தில் இருக்க போகிறாங்க. இங்கே அட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா கரெக்டான இடம் தெரிஞ்சிருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு, தெருமுனையில் ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தெருமுனையில் ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறாங்க. they live in a small house at the end of the street. இங்கே ரெண்டு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு, இன்னும் அட்டும். அட்டு வந்து end of the street, கரெக்டான ஒரு இடம் தெரிஞ்சனால அட் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து வீட்டுக்கு உள்ளே தானே இருப்பாங்க. இன் ஏ ஸ்மால் ஹவுஸ். தே லிவ் இன் அ ஸ்மால் ஹவுஸ். உள்ள அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, வீட்டில் இருக்காங்க. ஸோ தே லிவ் இன் அ ஸ்மால் ஹவுஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஜான் வீட்டில் சனிக்கிழமை இரவு விருந்து. ஜானுக்கு வீட்டில் வந்து சாட்டர்டே நைட் வந்து விருந்து இருக்குது. அது எப்படி சொல்லுவோம்? த பார்ட்டி இஸ் ஆன் சாட்டர்டே நைட் அட் ஜான் ஹவுஸ். இங்கே ரெண்டு ப்ரிப்போசிஷன் பாருங்கள். ஆன் அப்படின்னா என்னது? ஒரு கரெக்டான ஒரு ஃபுல் டே, அந்த சாட்டர்டே அப்படிங்கிற ஒரு டேயை சொல்கிறது. ஒரு டேயை சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணணும், அப்படி தானே? அதுதான் இங்கே ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் சாட்டர்டே. ஜானோட ஹவுஸ், அது கரெக்டான ஒரு இடம் தெரிஞ்சிருக்கு, அதனால் இந்த ஒரு பர்டிகுலரான இடம் அப்படிங்கிறதுனால அட் யூஸ் பண்ணியிருக்கோம். த பார்ட்டி இஸ் ஆன் சாட்டர்டே நைட் அட் ஜான் ஹவுஸ். ஜான் ஹவுஸில் வச்சு பார்ட்டி சாட்டர்டே நைட்டு நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, மாலை 6 மணிக்குள் வீடு திரும்புவா. அவள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி வீடு திரும்பிடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு she will be back at home by 6 PM. அதாவது will be back அப்படின்னா போயிட்டு வந்துடுவா, அவள் திரும்பி வந்துடுவா அப்படின்னு, போயிட்டு வர்றா அப்படிங்கிற மீனிங்காக will be back அப்படின்னு சொல்கிறோம். அட் ஹோம், எங்கே வருவா? கரெக்டான அந்த இடம் தெரியுது, ஹோமுக்கு வருவா அப்படின்னு சொல்லியிருக்கு. பை 6 PM, 6 PMக்கு வந்துடுவா. ஓகே, நெக்ஸ்ட்டு, 3வது மாடியில் உள்ள மாநாட்டு அறையில் ஒரு ஈவெண்ட் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி சொல்லணும்? தி ஈவெண்ட் டேக் பிளேஸ் இன் த கான்ஃபரன்ஸ் ஹால் ஆன் த 3rd floor. ஓகே, தி ஈவெண்ட் டேக் பிளேஸ் இன் த கான்ஃபரன்ஸ் ஹால் ஆன் த 3rd floor. அதாவது இங்கே ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு உள்ளே நடக்குது. ஸோ வந்து உள்ளே அப்படிங்கிற மீனிங்காக இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் சொல்லியிருக்கோம். ஆன் த 3rd floor, 3rd floorக்கு அப்போ மேலே 3rd floor, கீழே இருந்து சொல்கிறோம் ஆன் 3rd floor. ஆன் 3rd floor அப்போ மேலே தானே காணிக்கிறோம். ஸோ மேலே அப்படிங்கிற மீனிங்காக ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தி ஈவெண்ட் டேக் பிளேஸ் இன் த கான்ஃபரன்ஸ் ரூம் ஆன் த 3rd floor. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இரவு 7 மணிக்கு உங்களை உணவகத்தில் சந்திப்பேன். அதாவது ரெஸ்டாரண்ட்டில் ராத்திரி 7 மணிக்கு உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.